வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ப்ரோமோ 3 வெளியாகி இருக்கிறது. அதுல நம்ம எஃப்ஜே வந்து பார்வை பற்றி சொல்கிறார். அது தனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டாங்க. அவரை கண்டினியூஸா வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கேம் ஆடினாங்க. பட் அவரே வெளில அமிச்சிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம விக்ரம் சொல்றாரு. சோ பார்வதியோட பிளான் வந்து உடஞ்சு போச்சு. அந்த 2 பேர்ல ஒருத்தர் வெளியில அனுப்பணுங்கிறத எங்க பிளான் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. பட் அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். So, பார்வதி வெர்சஸ் திவாகர், அதுதான் மிகப்பெரிய அளவுல இந்த 6 வாரமா அதுல ஒரு வாரம் தான் அவர் சண்டை போட்டார் நினைக்கிறேன். மற்ற நாட்கள் அவங்க வந்து திவாகரோட தான் விளையாடினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். So, இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ பார்வதி வந்து திவாகரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சும் கம்ருதீனை வச்சு தான் ஒரு நாள் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஏதாவது பார்வதி ஏதாவது ஒரு பிரச்சனை கம்ருதீன் வந்து நிப்பாரு, இல்ல திவாகர் வந்து நிப்பாரு. ஏதாவது ஒரு சண்டைனா இவங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க, கத்துவாங்க. அதுக்குதான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவ்வளவு காட்டு கத்தல் கத்தினார். 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஆனாலும் அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. பட் திவாகர் அவங்களும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை கூட அதை பத்தி கவலைப்படாம அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் திவாகர் வந்து எல்லை மீறி போனாரு அப்படிங்கறதுனால அவர் வெளியில அனுப்பப்பட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. பட் பார்வதி வந்து திவாகரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதா உண்மை. பட் அந்த உண்மை வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் புரிஞ்சுப்பாரா அப்படிங்கறது தெரியல. அதே போல கமருதீன் வந்து தன்னுடைய காதலுக்காக பயன்படுத்தினாங்க பார்வதி அவர்கள். அதை வந்து வெளிப்படையாவும் சொன்னாங்க. அப்புறம் வெளியில போய் பாத்துக்கலாம்னாங்க. அப்புறம் அது அவங்க ரொம்ப மோசமான வார்த்தைகளையும் உள்ள பேசிக்கிட்டாங்க. அதுதான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வெக்கமே எல்லாம் பேசுறாரு பாரு அப்படின்னு கமருதீனை வந்து விஜய் சேதுபதி அவர்களே சொன்னாரு. ஆனா பார்வதி சம்வாட் அவர் விலகி போனாலும் நெருக்கமா போய் போய் அவரை வந்து கேட்ச் பண்ணி தன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க. அவர் திவாகர் வந்து நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்டா கூட அண்ணா இருங்க நான் சும்மா ஏனா அப்படின்ட்டு அண்ணா அண்ணன்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி அவரை கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியேறதுக்கு காரணம் பார்வதி தான் அப்படிங்கறத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். அதை நான் முதல் வாரமே சொல்லிட்டேன். திவாகர் பார்வதியோட இறங்கி விளையாட ஆரம்பிச்சாருன்னா பார்வதி அவங்கள சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது நடந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்குங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த நான் உறுதிபட சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேமை தான் பார்ப்பாங்களே தவிர மத்தவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ராஜாங்க டாஸ்க்ல கூட பாருங்க, நீங்க சிறைக்கு செல்லணும்னு இவர் திவாகர் சொன்னோன்னு அவர் அடிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனார் இல்லையா? அதை பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். அதனால திவாகர் எங்க வேணாலும் கழட்டி விடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. ஆனாலும் அவன் கோபமா பேசாம மறுநாள் அவங்கள்ட்ட போய் பேசாரு வச்சுங்க, அது வேற விஷயம். பட் வேற வழி இல்லை அவருக்கும். ஏன்னா க்ளோஸா பேசுறது அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அதனால அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுதுங்க. ஒரு விஷயம், திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல மனுஷன் தான். ஆனா வந்து பார்வோட சேர்ந்து தான் கெட்டுட்டாரு அப்படின்றது எல்லாருடைய பார்வையும். So, உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். சோ லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.